ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஜே க்ரோஷெட் வேர்ல்ட். இப்போ நம்ம வந்து 2 பார்ட்டில் வந்து இப்படி இந்த பேபி ஸ்வெட்டர் ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். நெக் இது பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்கன்னா 56 செயின் போட்டு அதில் ஃபஸ்ட்டு 2 செயினை ஸ்கிப் பண்ணி போட்டு மொத்தம் 54 செயினில் போட்டிருந்தோம். ஃப்ரண்ட் லூப் பேக் லூப்பாக போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த லைன் போடுறது பார்த்துருப்போம். இப்போ இந்த லைனில் 2 லைன் போட்டிருந்தோம். மொத்தம் 8 லைன் போடணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா இதில் 7 லைன் போட்டிருக்கேன். 1 2 3 4 5 6 7 லைன் போட்டிருக்கேன். 8 லைன் போடணும். 8 லைன் முடிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம ஆல்ரெடி போட்டிருப்போம். இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்துட்டிங்கன்னா தெரிஞ்சிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இதில் 3 செயின் 1 2 3 4 5 போட்டு ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டு ஒரு செயின் போட்டு 8வது லைன் ஆரம்பிக்கிறோம். நெக்ஸ்ட் இதில் மொத்தம் 8 லைன் போடணும். நெக்ஸ்ட் இதுலேருந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல 3 டிசி போடுறோம். 1 2 3. இப்போ நம்ம போடுறது வந்து பார்த்திங்கன்னா 8வது லைன். 1 2 3 4 5 6 7. இப்போ போட்டுட்ருக்கிறது 8வது. 8 லைன் போடணும். இது நெக் இந்த இதுக்கு முடியறதுக்கு பார்த்திங்கன்னா இப்படி வரும். இது 8வது லைன் ஃபஸ்ட்டு இது ஃபினிஷ் பண்ணிடுங்க. உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்கு வேண்டியதான் நான் 8வது லைன் போட்டிருக்கேன். வச்சுருந்தேன். இதில் 3 டிசி, இதில் 3 டிசி, இதில் 3 டிசின்னு இப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டு வருவோம். இதில் 10 இருக்கும். இந்த மாதிரி 10 பிளாக் இருக்கும். நம்ம வந்து 8வது லைன் போடும்போது இது 11,000. சைடு 2 ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் 10 கம்ப்ளீட் ஆகும். இப்போ பாருங்கள், இந்த லைன் வந்து இது ஃபுல்லாக இப்படி இந்த ரோ ஃபுல்லாக இங்கேருந்து இது வரைக்கும் இந்த ரோ ஃபுல்லாக 8வது லைன் முடிச்சிருவோம். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி பண்ணுறதுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 8th லைன் ஃபினிஷிங்க்கு வந்துட்டோம். 8th லைன் ஃபினிஷிங்கில் வந்து நம்ம ஃபஸ்ட் இங்கே 3 செயின் போட்டு 5 செயின் போட்டு ஆரம்பித்தோம்ல, இதில் 3வது செயினில் தான் நம்ம வந்து ஸ்லிப் நாட் போட்டு முடிக்க போகிறோம். 1 2 3வது செயினில் ஸ்லிப் நாட் போட்டு முடிக்கிறோம். சரிங்களா? ஸ்லிப் நாட் போட்டு நம்ம டோட்டலாக எவ்வளோ லைன் முடிச்சிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 8 லைன் முடிச்சிருக்கோம். நம்ம இதில் 8 லைன்ஸ் பார்த்திங்கன்னா இங்கேருந்து கவுண்ட் பண்ணோம். 1 2 3 4 5 6 7 8. இப்போ இந்த 8 லைன்லையும் பார்த்திங்கன்னா இப்போ இங்கே ஃபினிஷிங்கில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 1 2 3 4 5 6 7 8 9 10. சரிங்களா? இந்த பக்கம் எடுத்துட்டிங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 இருக்கும். இந்த 2 சைடும் 10 இருக்கும். இந்த சைடு 11 இருக்கும். சரிங்களா? இது ஃபுல்லு 11. 8வது லைன் முடிக்கும்போது இந்த கடைசி ரோவில் இந்த பிளாக்கெல்லாம் கவுண்ட் பண்ணிங்கன்னா 11 வரும். இந்த சைடுக்கு கவுண்ட் பண்ணிங்கன்னா 10 வரும். 1 2 3 4 5 6 7 8 9 10 வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இப்போ இதில் டோட்டலாக 8 லைன்ஸ் இங்கே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா 6 9 10 11 இந்த இப்போ இப்படி மடிச்சிருங்க. மடித்து எடுத்துடணும். இப்போ எவ்வளோ லைன் 8 லைன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இனி நம்ம எப்படி இந்த இடத்துலேருந்து ஜாயின் பண்ணி டோட்டலாக 20 லைன் வரும். இப்போ இது 8 லைன் முடிச்சாச்சு. 1 2 3 1 2 3 4 5 6 7 8 லைன் முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் நமக்கு இன்னும் ஒரு 12 லைன்ஸ் இந்த பாடி ஷேப்பில் வரணும். இப்போ இந்த இடத்துல எப்படி ஜாயின் பண்ணலான்னு பாருங்கள். இப்போ இந்த 11 முடிச்சிருக்கு இல்லையா, இந்த 2 லைனை இப்படி மடித்து எடுத்துருக்கோம். பாருங்கள், இப்போ நம்ம என்ன பண்ணணுன்னா இந்த சைடு இப்படி இருக்கு இல்லையா, இந்த சென்டர் சேம் அந்த சைடும் இதே மாதிரி சென்டர் இருக்கு இல்லையா,
பாருங்கள் இன்னொரு இதில் இதை ரெண்டை இப்படி சேர்த்தி வச்சிடணும். ரெண்டை இப்படி சேர்த்தி வச்சு பாருங்கள், இந்த ரெண்டையும் சேர்த்தி 1 2 3 செயின் போட்டுருங்க. சரியா? 3 செயின் போட்டோன்னே நம்ம என்ன பண்ணால் பக்கத்தில் இப்படி இப்போ எடுத்துருங்க. இப்படி எடுத்திங்கன்னா இப்படி வரும். இப்படி வந்தோன்னே நம்ம என்ன பண்ணால் பக்கத்தில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1 ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க. இங்கே நெக்ஸ்ட்லேருந்து நம்ம என்ன பண்ணலாம், எப்பவும் போல் இந்த ஒவ்வொரு இதுலேயும் 3 3 டிசி. புரிஞ்சுதா உங்களுக்கு எங்கே நம்ம ஜாயின் பண்ணோன்னு? இன்னொரு கார்னர் நம்ம ஜாயின் பண்ணும்போது பார்க்கலாம். பாருங்கள், இந்த 2 இதையும் ஜாயின் பண்ணி நம்ம இந்த இடத்துல 2ஐயும் ஜாயின் பண்ணி நம்ம வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோன்னா இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. இப்படி வரும் உங்களுக்கு. இந்த இடத்துல இந்த 2ஐயும் ஜாயின் பண்ணி இங்கே ஒரு 3 செயின் போட்டாச்சு. பக்கத்தில் இருக்கிறதுல 3 செயின் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு அதுக்கு அடுத்ததுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ இது ஃபுல்லாகவே நமக்கு இப்படி தான் வரும். டபுள் க்ரோஷெட் ஒவ்வொரு இதுலேயும் 3 3 டபுள் க்ரோஷெட் போடணும். இந்த மாதிரி லைன் வந்து நம்ம 12 லைன். இப்போ இது புரிஞ்சுதா உங்களுக்கு? இப்போ அடுத்த கார்னர் ஜாயின் பண்ணும்போது பார்த்துக்கோங்க, சேம் எல்லாம் ஒரே இது தான் வரும். இப்போ இது வரைக்கும் இந்த இது வரைக்கும் நம்ம இதே டபுள் க்ரோஷெட் தான் போடுவோம். பார்த்திங்கன்னா இங்கே ஆரம்பித்தோம் இல்லையா, இதே தான் அந்த பக்கம் கார்னர் வந்துடுச்சு. அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 1 2 3 இருக்குல்ல, இதை எடுத்துக்கோங்க. சேம் இந்த இதுலேயும் அந்த லைன்ஸ் இருக்கும். அந்த பக்கம் கார்னரு பார்த்திங்கன்னா இது இருக்கும். இதை விட்டுட்டு நம்ம இந்த சென்ட்ரு பார்ட்டு இந்த சென்ட்ரு பார்ட் எடுத்துக்கணும். அதே மாதிரி இங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த 2 சைடு விட்டு இந்த சென்டர், அதே மாதிரி இந்த சென்டர், இது 2ஐயும் எடுத்து வச்சுக்கோங்க. வச்சு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போடுங்க. அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து இது பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரிஞ்சுதா? இது இங்கே இது 2ஐயும் இப்படி வைக்கிறோம். இந்த இதையும் வச்சு நம்ம என்ன பண்ணுறோன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கிறோம். ஸ்லிப் நாட் போட்டு 3 செயின், 2 3 செயின், 3 செயின் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது இங்கே பக்கத்தில் ஒரு டபுள் க்ரோஷெட், பக்கத்தில் ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு பாருங்கள் இப்படி ஆகிடும். டபுள் க்ரோஷெட் போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா டபுள் க்ரோஷெட் போட்டப்புறம் நமக்கு வந்து இந்த இடத்துல மூணு செயின் போடுறீங்களா, 3 செயின் போட்டுட்டு போடுறோம். இந்த 3 செயின் போட்டோன்னே இந்த பக்கம் வரக்கூடாது, இந்த சைடு. நான் அந்த இடத்துல கொஞ்சம் தப்பு பண்ணிட்டேன், இங்கே போட்டுட்டேன், இங்கே போடக்கூடாது. பாருங்கள், இது 2 சேர்த்தோன்னே இந்த சைடு பேக்கில் வந்துடணும். வந்துட்டு இங்கே தான் நீங்கள் வந்து இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. கொஞ்சம் அந்த இடம் கன்ஃபியூஷன் ஆகும், பார்த்து போடுங்க. போட்டுட்டிங்கன்னா ஓகே. இந்த இடம் போட்டுட்டு இதுலேருந்து நம்ம அப்படியே என்ன பண்ணலான்னா பார்த்திங்கன்னா இங்கே ஜாயின் பண்ணியிருக்கோம். இங்கே ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டபுள் க்ரோஷெட் போட்டிருக்கோம். இந்த இடத்துலேருந்து நம்ம வந்து ஒரு த்ரிபிள் க்ரோஷெட் போட்டுக்கலாம். ஒவ்வொரு செயினிலும்
ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டு சுற்றி வர இதே தான் லைன் உங்களுக்கு. பார்த்தீங்களா? பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லும் இப்படி வந்து இங்கே முடியும். இப்போ இது ஃபுல்லும் இங்கே இருக்கிற எல்லா பிளாக்லேயுமே நம்ம ட்ரிபிள் க்ரோஷெட் போட்டுருவோம். இந்த இடம் ஜாயின் பண்ணிட்டு இது வந்து கை பீஸு, இது நம்ம தனியாக போடுவோம். இது இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பாடி பீஸில் பார்த்திங்கன்னா ஒரு 12 லைன், இதுலேருந்து ஒரு 12 லைன் வரணும். இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இதே தான். இதில் எதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இதை இப்படியே சுற்றி நம்ம ஒரு 12 லைன் போடணும்.